ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் அந்த அக்காவோ அண்ணாவோ ஒரு சொம்பு ஒரு 2 இட்லி கேட்டாலும் ஒரு சொம்பு தக்காளி சட்னி அள்ளி ஊற்றி கொடுப்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. வாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூடாக கொதிக்க எடுத்து காமிக்கிறது உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தான். இப்போது நம்ம அந்த இட்லி சூடான இட்லியோ தோசைக்கோ அதை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, வரமிளகா இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது 3 தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுவும் நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்கள வெங்காயம் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வந்ததும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம தேவையான அளவு இருக்கு இல்லைங்களா, புளிச்ச இட்லி மாவு, அதை எடுத்து அரை கரண்டி சேர்த்துக்கோங்க. அரை கரண்டி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி, ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே டிஃபன். இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே. என்ஜாய் பண்ணுங்கள். குட் மார்னிங். பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.